கிட்ஸ்க்கெல்லாம் ரொம்ப பிடிச்ச சாக்கோ சிப் குக்கீஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ சாக்கோ சிப் குக்கீஸ்க்கு மேஜர் இன்க்ரீடியன்ட் இந்த டார்க் சாக்லேட்டை சங்க்ஸ் மாதிரி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த சாக்லேட் தவிர மற்ற எல்லாமே ரெடிலி அவைலபிள் இன்க்ரீடியண்ட்டாக தான் இருக்கும். மேக்ஸிமம் எல்லார் வீட்லேயும் எக், பட்டர், சுகர், ப்ரௌன் சுகர், ஃப்ளார் எல்லாமே அவைலபிளாக இருக்கும். ஸோ இதை வச்சு ரொம்ப ஈஸியாக, குயிக்காக பட் ரொம்ப டேஸ்டியான சாக்கோ சிப் குக்கீஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்லி நீங்கள் பட்டரை நல்லா ப்ரௌன் பண்ணிக்கணும். ஸோ விச் இஸ் லைக் இது அன்சால்டட் பட்டர். ஸோ ஜஸ்ட்டு மெல்ட் பண்ணிங்கனாலே கொஞ்சம் நேரம் அதிகமாக விட்டிங்கன்னா இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் அதுக்குள்ளேயே வந்துட்டு சாலிட்ஸ் ஃபார்ம் ஆகும். ஸோ அந்த கன்சிஸ்டன்சி தான் நம்மளுக்கு வேணுங்கிற கன்சிஸ்டன்சி. ஸோ அதை பட்டர் மெல்ட் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு 100 grams 150 grams ஆஃப் ப்ரௌன் சுகர் எடுத்திருக்கேன். ஸோ இது ப்ரௌன் சுகர் போடுறதுக்கான ரீசன் வந்துட்டு அந்த கலர் ப்ளஸ் டெக்ஸ்டர் வந்து ரொம்ப ஃபஜ்ஜியாக கிடைக்கும், நம்மளுக்கு மாய்ஸ்டாக கிடைக்கும். கிறிஸ்பியாக பிடிக்கும்னு நினைக்கிறவங்க நீங்கள் வெறும் பிளெயின் சுகர் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை கொஞ்சமே வந்து கூயியாக கிடைக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி ப்ரௌன் சுகரும் ஒயிட் சுகரும் சேர்த்து ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பேலன்ஸ் பிட்வீன் கிறிஸ்ப் அண்ட் ஃபஜ்ஜியாக இருக்கும். ஸோ 2 எக்ஸ் எடுத்திருக்கேன். இதில் நம்ம ஒன்று வந்து ஹோல் எக்காக யூஸ் பண்ணுவோம், இன்னொன்று வந்து யோக் மட்டும் யூஸ் பண்ணுவோம். அப்புறம் இது டார்க் சாக்லேட் 55% உள்ளது. ஸோ காவச்ச சாக்லேட் தான். டார்க் கம்பவுண்டை விட நான் இதான் கிட்ஸுக்கு கொடுக்குறப்போ ப்ரிஃபர் பண்ணுவேன், பிகாஸ் இதில் மேக்ஸிமம் சாக்லேட் கண்டென்ட் இருக்கும். ஸோ இதுவே நீங்கள் 75%லாம் அவைலபிளாக இருக்குது. அந்த ஆப்ஷன் போனீங்கன்னா இன்னும் ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ இப்போ வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு அதே மாதிரி ப்ரௌன் சுகர் அதை நம்ம இதிலே சேர்த்திக்கலாம் ப்ரௌன் பட்டரோட. ப்ளஸ் 100 grams ஆஃப் 100 போதும் நம்மளுக்கு, ஏன்னா கொஞ்சம் அதிகமாக தான் அதில் ஆட் பண்ணியிருக்கோம் சுகர். இது 100 grams ஆஃப் ஒயிட் சுகர். இது ரெண்டையும் நல்லா நம்ம இப்போ பீட் பண்ணணும். ஸோ இதில் நம்ம 100 grams ஆஃப் வீட் ஃப்ளார் எடுத்திருக்கோம். ஸோ அது கூட ஒரு half a teaspoon பேக்கிங் சோடா போட்டுக்கிறோம். ஸோ இது ரெண்டையும் வந்து நம்ம இப்போ நல்லா பீட் பண்ணி வச்சுருக்க இந்த ப்ரௌன் சுகர், ஒயிட் சுகர் ப்ளஸ் ப்ரௌன் பட்டர் அந்த மிக்சர் கூட ஆட் பண்ணுறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ சொன்ன மாதிரி ஒரு எக் யோக்கும் ஒரு ஹோல் எக்கும் போட்டிருக்கேன். ஸோ இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம இப்போ. இந்த மிக்சர் கூட நம்ம அந்த ஹோல் வீட் ஃப்ளார் மெஷர் பண்ணி வச்சுருக்கிறேன் 150 grams ஹோல் வீட் ஃப்ளார் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். சொல்லுங்க. இது கூடவே இந்த சாக்கோ சிப் நல்லா, நீங்கள் சாக்கோ சிப் ரெடிமேடாக வைக்கிறது கூட வாங்கலாம், பட் குவாலிட்டி வைஸ் இதை நான் ப்ரிஃபர் பண்ணுறேன், பிகாஸ் கிட்ஸ் எல்லாம் சாப்பிட்றதுனால. டார்க் காம்பவுண்டில் யூஸ்வலாக ஆயில் தான் ஜாஸ்தி இருக்கும், அதுவே இந்த காவச்ச சாக்லேட்டில் கொக்கோ பட்டர் சேர்த்திருப்பாங்க. ஸோ தட்ஸ் த டிஃப்ரென்ஸ். ஸோ நான் இப்போ யூஸ் பண்ணியிருக்கிறது அமுலோட டார்க் சாக்லேட். ஸோ உங்களுக்கு எது ப்ரிஃபர் பண்ணுறீங்களோ அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ண அப்புறம் சின்ன சின்ன பால்ஸாக வந்து உருட்டிட்டு நீங்கள் பாலாகவே வந்து ஏர் ஃப்ரையர்லேயோ இல்லை குக்கர்லேயோ வச்சுக்கலாம், பிகாஸ் இது வந்து நல்லா ரேஸ் ஆகும். ஸோ கொஞ்சம் பாலில் வச்ச சைஸை விட ஒரு சைஸ் பெருசாக வரும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சைஸை வந்து ரோல் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இப்போ நம்ம ஏர் ஃப்ரையரில் வச்சு இது பண்ண போகிறோம். ஸோ நான் சின்ன சின்ன பால்ஸாக ஒருத்தி வச்சதை ஃப்ளாட் பண்ணி உங்களுக்கு எதை பேட்டர்ன் வேணுனாலும் அதில் வந்து வச்சு வைக்கலாம். ஸோ 200 degree Celsius வந்து ப்ரீ ஹீட் பண்ணி வைக்கணும் ஃபார் 8 minutes. ஸோ 200 minutes ஃபார் 8 minutes ப்ரீ ஹீட் பண்ணி வைக்கணும் ஏர் ஃப்ரையரை. ஸோ சேம் கோஸ் வித் ஓடிஜி ஆஸ் வெல். ஸோ ஓடிஜிக்கும் நீங்கள் அதே ப்ராசஸ் தான். இதுவே குக்கரில் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா ஜஸ்ட் வந்துட்டு குக்கரை வந்து அதோட
ரப்பர் இருக்கும் இல்லையா, அந்த உள்ளே இருக்க ரப்பரை ரிமூவ் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு லாக் பண்ணி நீங்கள் ஸ்டவ்வில் வச்சு கொஞ்சம் அதுதான் ப்ரீஹீட் ப்ராசஸ். ஸோ அதை பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் grill மேலே ஒரு grill பண்ணுறதுக்கான ஒரு இது இருக்கும் இல்லையா, ஸோ அதை வந்து நம்ம அதுக்குள்ளே வச்சு இல்லை எனி பிளேட்டு கூட வச்சுக்கலாம். அதை வச்சு அதுக்கு மேலே வந்து நீங்கள் ஒரு பிளேட்டில் இதை இப்படி லைனாக அடுக்கி வச்சு ஸோ க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 minutes விட்டு எடுத்திங்கனாலே உங்களுக்கு ஏர் ஃப்ரையரில் வர ஒரு ஓடிஜியில் வர எஃபெக்ட் வந்து இதுலேயும் கிடைக்கும். ஸ்மோக் வச்சு இந்த மாதிரி ஒரு டிசைன்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எப்படி வந்து அதை பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ உங்கள் ப்ரிஃபரன்ஸ். ஸோ குக்கி கட்டர்லாம் கூட இருக்குது, அதில் வந்து வேரியஸ் ஷேப்ஸ் கிடைக்கிது இப்போது மார்க்கெட்டில். ஸோ நீங்கள் அதில் கூட வச்சு பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபைனலாக நம்ம டேஸ்டியான ஹெல்த்தியான சாக்கோ சிப் குக்கீஸ் ரெடி. ஸோ இதுவே நீங்கள் மைதாவில் பண்ணிங்கன்னா ஆப்வியஸாக இதை விட கொஞ்சம் ஒரு சைஸ் பெருசாக வரும். பிகாஸ் ஆப்வியஸ்லி அதில் நிறைய க்ளூட்டன் இருக்குது, ப்ளஸ் கடைகள் எல்லாம் அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. ஸோ நம்ம டேஸ்ட் வைஸ் எந்த காம்ப்ரமைஸும் இருக்காது கோதுமையில் பண்ணுறதும் கூட. ஸோ இந்த மாதிரி பண்ணி நீங்கள் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா அப் டு 10-12 டேஸ் வரைக்கும் ஒன்றும் ஆகாது. ஸோ நான் அதுக்குள்ளே தீர்ந்துடும், பிகாஸ் நல்லா டேஸ்டியான குக்கீஸ் இது. ஸோ எவ்ரி ஸ்நாக் டைம் வந்து இந்த குக்கீஸ் வச்சு கொடுத்தீங்கனாலே ஸோ எப்போ எங்கே போகுதுன்னே தெரியாது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். ஹாப்பி கிறிஸ்மஸ் அண்ட் ஹாப்பி நியூ இயர். எல்லாருக்கும் ஹாப்பி கிறிஸ்மஸ் அண்ட் ஹாப்பி நியூ இயர்.